ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னா, அடகு வச்ச நகையை எப்படி மீட்கலான்றது ஒரு டிப்ஸும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அடகு வச்சு நகை எடுக்கலாமா அப்படி சொல்லி, கையில் இருக்கிற நகையை வச்சுட்டு அடகில் வச்சுட்டு புது நகை எடுக்கலாமான்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் வரப்போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆகஸ்ட் மந்த்து போட்ட லிஸ்ட்டில் நான் எப்படி சரி பண்ணேன்றதையும், செப்டம்பர் மந்த்துக்கான லிஸ்ட்டும் போட்டிருக்கேன், சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நானுமே நகை வச்சுருக்கேன்னு. 1,00,000க்கு இருக்குது எனக்கு நகை. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் 4 lakhsன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதில் தப்பாக வந்து 40ன்னு சொல்லிட்டுருப்பேன். அவங்க அந்த சிஸ்டருக்கு நான் வந்து தனியாக ரிப்ளையும் பண்ணிட்டேன். 4 lakhsக்கு வச்சதுக்கும் அவங்களுக்கு அந்த டிப்ஸ் தான் நான் கொடுத்தேன். அவங்களுக்கு கொடுத்த அதே டிப்ஸை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து 10,000 ஒரு நகையில கட்ட சொல்லியிருந்தேன். 40,000ன்னும்போது 10,000 தாராளமாக கட்டிட்டு மீதி இருக்கிறது நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, 1 lakh இருக்கிறதுனால 5,000 நான் கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால படிப்பு செலவுலாம் போன மந்த்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நகைச்சீட்டு நிறுத்திட்டேன், போன மாதம் கட்டலை இல்லைங்களா. அதில் 5,000ம் எனக்கு வந்து 9% வட்டி. அதனால் 9,000 வட்டியும் 5,000 கட்டிட்டேன். இப்போ மீதி வந்து எனக்கு 95,000 இருக்கும். 95,000த்துக்கான வட்டியும் அசலில் நம்மளால் எவ்வளோ கட்ட முடியுமோ செப்டம்பர் மந்த்து நம்ம கட்டினோம்னா நம்மளுக்கு வட்டியும் குறையும், அசலும் குறையும். இப்போ 5,000த்துக்கான வட்டி வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும். இது மாதிரி 2 months 3 month கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி அசல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கட்டினீங்கன்னா ஈஸியாகவும் நகையை மீட்டுடலாம். இப்போ இந்த இயர் வந்து நகையை மீட்டுட்டுனா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் வேறு ரொம்பலாம் வைக்கல, 1 lakh தான் வச்சுருக்கிறேன். அதை மட்டும் எப்படியாவது திருப்பிடணுன்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இப்போ போன மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த டிப்ஸ் யாருக்காவது பிடிச்சாக்கா நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நகையை அடமானம் வச்சு புது நகை எடுக்கலாமான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு பதில் வந்து, உங்களுக்கு வேறு வெளிக்கடன் எதுவுமே இல்லை, எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை, உங்களுக்கு வந்து நகை வந்து கையில் சும்மா தான் வச்சுருக்கீங்க, எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு தேவைகள் வந்து இல்லைன்னு சொல்லி இருந்ததுன்னா கண்டிப்பாக வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வட்டி, அதோட ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜ் அதெல்லாம் கணக்கு பண்ணாமல் நகை ஒன்று புதுசாக நம்ம எடுக்கிறோம், நம்ம நகையை வச்சு நம்ம இன்னொரு நகை எடுக்கிறோம். ஆனால் அந்த நகையை கட்டி நம்மளால் திருப்ப முடியுன்ற சோர்ஸ் நமக்கு தெரியும். கண்டிப்பாக அது மாதிரி இருந்தால் மட்டும் வச்சு நீங்கள் அந்த புது நகை எடுக்கலாம். எனக்கு ஏற்கனவே நகை அடமானத்துலேயும் இருக்குது, கடனும் அடைச்சிட்ருக்கிறேன், வட்டிக்கு கடனும் இருக்குது, லோன் இருக்குது, எல்லா கமிட்மெண்ட்ஸுமே இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு நகை என்கிட்ட இருக்குது, நகை விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நான் இதை வச்சுட்டு நகை எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வேணான்னு தான் என்னுடைய சஜஷன். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து நிறைய நகை அடகில் இருக்கும், கடனும் இருக்கும், வட்டி கட்டிகிட்ருப்பீங்க. இதில் வந்து ஒரே ஒரு நகை தான் உங்களுக்குன்னு ஒரு தெம்பாக இருக்குது கையில் நகை, அதையும் எடுத்து போய் வச்சுட்டு புது நகை ஒருத்தவங்க எடுத்துட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்க கடனும் அதிகமாகிடும், திருப்பி எடுத்த நகையும் திருப்பி நீங்கள் அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதனால் அந்த மாதிரி சிஸ்டர்ஸ் எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து நகை வந்து எதுவும் வேலை இல்லை, நம்மக்கிட்ட சும்மாவே இருக்குது, நம்ம வேறு எதுவும் கடன் இல்லாதவங்க அந்த வேலையை நீங்கள் வந்து செய்யலாம். கடன் ஏற்கனவே இருக்கிறவங்க இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கடன் அதிகமாகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இருக்கிற நகையை காப்பாற்றிக்கிறதுக்கும் மீட்டுறதுக்கும் இருக்கிற கடனை அடைக்கிறதுக்குமான வழியை முதல்ல பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் அந்த சேவ் பண்ணுற விஷயத்தில் இறங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து 11,500 நான் வந்து இந்த டியூஷன் ஃபீஸ்லேருந்து கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவு நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு பூஜை செலவு 2 வந்து ஒரு 5,000 கிட்ட நான் தனியாக பூஜை சாமி உண்டியல்னு சொல்லி தனியாக வச்சுருப்பேன். வரலட்சுமி பூஜைக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு ஆடி மாதம் போகிறதுக்கான காசை வந்து நான் அதில் போட்டு வருவேன். 2 month ஒன்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வர காசு ஒரு 1,000 500 போட்டுக்கிட்டே வருவேன். அது ஒரு 5,000க்கு மேலே எனக்கு இருந்தது. அதனால் அந்த கோவில் பூஜை விஷயம்லாம் நான் வந்து பார்த்துக்கிட்டேன். எனக்கு இடிக்கலை. மற்றபடி வந்த ஒரு 6,000க்கு வந்து ஹஸ்பண்ட் ஒரு 3,000 வந்து அவருடைய இதில் வச்சுருந்தாங்க. நான் வந்து என்கிட்ட ஒரு எமர்ஜென்சி கேஷ்ன்னு சொல்லி நான் ஒரு 2,500 வச்சுருந்தேன். அதை வச்சு எப்படியே சரி கட்டிட்டோம். இந்த மாதம் எல்லாமே ட்ரையாக எடுத்து போட வேண்டிய சுச்சுவேஷன் தான். ஆனால் இந்தளவுக்கு சமாளித்தது பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 5,000 நகையிலையும் கட்டிட்டு இருக்கிற செலவுகளையும் முடிச்சுட்டு என்ன ஒன்று அப்படியே சூப்பராக நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். இந்த மாதம் அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தான் போயிட்டோம். பரவாயில்ல, எனக்கு அதுவும் ஒரு வகையில் நம்ம கடன் வாங்காமல் தள்ளிட்டோன்ற ஒரு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்துக்கான வீடியோ
நெக்ஸ்ட் மந்த்துக்கான இதுவும் எழுதிட்டேன். நான் வந்து லிஸ்ட்டும் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் செப்டம்பருக்கான எல்லா இதுவும் நான் ஃபஸ்ட்டு என்னென்ன எப்பயும் போல தான் சேவிங்ஸ் என்ன பண்ண போகிறோம், மளிகை ஜாமான் என்ன அதுன்றதெல்லாம் நான் எழுதி வச்சுட்டேன். இந்த மந்த்தும் வந்து 5000 வந்து நம்ம பே பண்ணலாம். மாதம் இப்போ 5000 பே பண்ணியாச்சு நகைக்கு. அந்த கணக்கு பண்ணி அதுவும் 5000 சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன் நகைக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடகு நகையை சீக்கிரமே உங்களாலேயும் மீட்க முடியும். நான் வந்து கண்டிப்பாக இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் எழுதி வச்சுருக்கேன். இந்த நகைச்சீட்டு வந்து எனக்கு வந்து நகையில வச்சு வரவு வைக்கிறத விட எனக்கு சிட்டில் வரவு வச்சேன் நானு. அது எனக்கு லாபமா தான் இருந்தது. அதுவுமே ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் சிட்டில தான் வரவு வந்து நான் காசா தான் அமௌண்ட்டா தான் நான் வரவு வச்சேன். நான் வந்து நகையா வந்து வைக்கல. அப்போ வந்து எல்லாருமே வந்து காசா தான் வச்சாங்க. நான் வச்சது எனக்கு அப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. இப்போ ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து 18% வந்து நான் அதில் வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. நீங்கள் இதே நகையில வச்சு நீங்கள் அமௌண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 50% தான், பாதி தான் உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜில் வந்து லெஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் எடுத்த நகைக்கே பார்த்தீங்கன்னாக்கா 18%க்கு மேலேயே வந்தது. நான் வந்து நகையில் வச்சுருந்தேன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 9% நான் கட்ட வேண்டியது வந்திருக்கும். அதனால் எனக்கு வந்து நான் அமௌண்ட்டாக வைக்கிறது நான் பெஸ்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து பெரிய நகை எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க, நிறைய நகை இது பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீமை வந்து ஃபாலோ பண்ணலாம். மறுபடியுமே ஒரு 1000 ருப்பீஸாவது போடலாமா? ஒரு பாப்பாவுக்கு திருப்பி ஒரு 2 கிராம்ஸில் அளவுக்காவது அடுத்த வருஷத்துக்கு நம்மளுக்கு சேவ் பண்ண முடியுமான்ற ஒரு ஐடியா இருக்குது. சப்போஸ் நான் அந்த மாதிரி சிட்டு போட்டனாலும் அமௌண்ட்டில் தான் போடலான்னு இருக்கிறேன். அது மாதிரி போட்டேன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். மறுபடியும் நான் வந்து இப்போ எப்படி ஜிஆர்டியோட ஸ்கீம் வந்து இப்போ எப்படி இருக்குதுன்றதை நான் விசாரிச்சுட்டு வரேன். கண்டிப்பாக எனக்கு நான் அப்போ சொல்லும்போது அப்படி தான் சொன்னாங்க. அதனால் நான் விசாரிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன். அதே கரண்ட்டு பில்லு அதே இது அந்த கரண்ட்டு பில்லு எல்லாமே அதே அமௌண்ட் தான் எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.